வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் குங்கு தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம், பக்கத்தில் உள்ளதில். அங்கே போய் நமக்கு இன்றைக்கி தேவையான பொருள்லாம் வாங்க போகிறோம். அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி வந்த பிளேஸ் தான் சூப்பர் மெரி. இது பார்த்தீங்கன்னா ஜீப் கமர்ஸ் கிட்ட இருக்குது. ஜீப் கமர்ஸ் கிட்ட மேக்ஸி டோம்ஸ் அது பக்கத்தில் உள்ள கடை தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் உள்ளே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு என்ன ரேட்டில் கிடைக்குது, ஓகேவா, அது கம்ஃபர்டபுளாக எல்லாமே பார்த்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம என்ட்ராகிருக்க செக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் செக்ஷனு. இங்கே நட்ஸு, சாக்லேட்ஸு பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உள்ளே போய்கிட்டே இருக்கோம். உள்ளே போக சாக்லேட் கடல் அந்த அளவுக்கு இருக்குது. சாக்லேட்ஸு, நட்ஸு, டேட்ஸு, A to Z எல்லாமே இங்கே சீப் ரேட்டில் கிடைக்குது. நம்ம இன்றைக்கி வாங்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நட்ஸ் ஐட்டம் தான். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து லெஃப்ட்டில் திரும்பினோம்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் ரூம் இருக்குது. இந்த ஃப்ரீசர் ரூமில் பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே கிடைக்குது. நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் ஏதோ வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் கேக்கெல்லாம் இருக்குதுங்க, கேக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஏதோ பீஸா பேஸ் மாதிரி ஏதோ இருக்குது. பீஸா பேஸ் ஏதோ சிக்கன் ஐட்டமாக நட்ஸ் சம்திங் ஏதோ இருக்குது. ஃப்ரீசர் ரூம்குள்ளார இப்போ என்ட்ராக போகிறோம். இங்கே என்ட்ரானோட்டியே ஃபஸ்ட்டு எக் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே எக்குலேயே பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடு போனோம்னா ஃபுல்லாக ஃபோர்க்கு தாங்க. அதுலேருந்து வெளியே வந்தால் நமக்கு தேவையான பேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேன்லாம் பார்த்திங்கன்னா 600 RSDலேருந்தே கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இங்கே மண்பானையை சேல்ஸ் பண்ணுறாங்க. மண்பானை வெறும் 456 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னென்னா ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ண முடியாது. மண்பானை பார்த்துக்கோங்க, ரேட்டு 456 ரூபாய் இருக்க. தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நம்ம டீ காய வைக்கிற பாத்திரம், அதுக்கப்புறம் தேவையான பிளேட்டு, A to Z இங்கே எல்லாமே கிடைக்குதுங்க சீப் ரேட்டுக்கு. ஓகே, அந்த கவுண்டர்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டாய்ஸ் இருக்குது. டாய்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் மிச்ச கடை கம்பேர் பண்ணுவோம் ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்துட்டோம் பாருங்கள் செக்ஷனு, டிஷ்யூ செக்ஷன். செர்பியா மக்கள் பார்த்தீங்கன்னா லெட்டின் போயிட்டு வாஷ் பண்ண மாட்டாங்க, இது மாதிரி டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே டிஷ்யூ ஃபுல்லாக அட்டிக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஷாம்பு செக்ஷன் வந்துச்சு. ஷாம்பு, பாடி ஸ்க்ரீன் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெளியில் வந்து 800 நம்ம இங்கே 600 500 ரூபாய்க்கே கிடைக்குது. இங்கே பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்துட்டோம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், 460 ரூபாய்க்கு அடாப்டர்லாம் கிடைக்குது. இந்தியன் சார்ஜ் வந்து இங்கே ஷூட் ஆகாது. ஆனால் இந்த அடாப்டர் வாங்கி இப்போ நம்ம ட்ரெஸ் கவுண்டருக்கு வந்தாச்சுங்க. ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு, லேடிஸ்க்கு இன்னர்வேர் எல்லாமே A to Z எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த செக்ஷன் வந்தோம் பாருங்க, கூல்ட்ரிங்ஸுக்கு அட்டிக்கு வச்சுருப்பாங்க. செர்பியாவை பொறுத்த வரைக்கும் கூல்ட்ரிங்ஸு ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கும். என்ன ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரெட்டு, அந்த சிக்கனு, மட்டனு, பீஃபு, போர்க்கு இது மாதிரி ஐட்டமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு இவங்க தண்ணி அதிகமாக குடிக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க அட்டிச்சு நிறுத்துவாங்க, அந்த அளவுக்கு கூல்ட்ரிங்க்ஸு. சரி, இந்த கவுண்டர்லேருந்து இப்போ நம்ம வந்துருக்குது ஸ்நாக்ஸ் செக்ஷன். என்னதான் வந்து பார்த்தா மெகா ஹாட் சிப்ஸ். ஆமாம், அப்படி என்ன தான் ஹாட்டாக இருக்குதுன்னு நம்மளும் ஒன்று வாங்கி போட்டாச்சு. அதுலேருந்து பக்கத்தில் போகும்போது நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு. சரி, சாக்லேட்ஸ் நம்ம எதுவும் வாங்க வேணான்ட்டு பார்த்தா நம்ம ஒரு நபாட்டி இருந்துச்சு. நபாட்டி மாதிரியே இது ஒன்று. சரி, இது என்ன இப்படி தான் இருக்குன்ட்டு பார்க்குறதுக்காட்டி இதா பாருங்க இருக்குது. இது ஒன்று வாங்கியாச்சு. இது எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து எங்கே தான் போக போகிறோம்? பில் கவுண்டர் தாங்க. பில் கவுண்டர் போய் பில் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கொங்கு தமிழர். பாய்.